இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் திரு வே தமிழ்ச்செல்வன் அவர்களே, வரவேற்புரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரி சுரேஷ் கலா அவர்களே, இங்கே வருகை தந்து இந்த விழாவிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்னுடைய இனிய நண்பர் தோழர் விஜயன் அவர்களே, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் குயிலரசன் அவர்களே, இந்த விழாவை தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்னுடைய இனிய நண்பர் முனிரத்னம் அவர்களே, புதுக்கோட்டையிலிருந்து இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ஆறுமுகம் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய நம்முடைய வங்கியினுடைய மேலாளர் அவர்களே, நிறைய பெயர்கள் இந்த அழைப்பிதழில் இடம்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு பெயரையும் சொன்னால் அதற்கான காலம் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த அழைப்பதில் இருக்கக்கூடிய அனைவருடைய பெயரையும் நான் உச்சரித்ததாக நீங்கள் எல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு, மேடைக்கு முன்பாக வீற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சொந்தங்களே, மரியாதைக்குரிய என்னுடைய நண்பர் மன்னரசன் அவர்களே, ஏறக்குறை 25-30 ஆண்டு காலத்துக்கு முன்பாக இங்கே இருந்த மலையக மக்கள் மறுவாழ்வு மன்றம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக எங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு ஏற்பட்ட அந்த தொடர்பு 25 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் அது தொடர்ந்து என்று சொன்னால், இந்த விழா அதற்கான ஒரு ஏற்பாட்டினை களத்தினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, மேடைக்கு முன்பாக மாணவ செல்வங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள், சகோதரிகள் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை அன்போடு இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் உங்களுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய தொகுதி கூடலூர். இன்றைக்கு 3 நிகழ்ச்சிகள் அங்கு இருக்கின்றன. இன்றைக்கு மாலை வரை உங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்து உங்களையும் மகிழ்வித்து நானும் மகிழ்ந்திருக்கலாம் என்றுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் இன்னும் 3 நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் இந்த மேடைகளை இப்பொழுது நான் பேசிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லலாம் என்று நான் கருதுகின்றேன். இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பொங்கல் விழா குண்டின் குரல்கள் மூலமாக தொடர்ந்து 10 ஆண்டுகள் நடத்தி இன்றைக்கு 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றது. அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த விழாவின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நாம் எங்கெங்கு இருந்தாலும் ஒரு மையப்புள்ளியிலே அனைவரும் ஒன்றாக இணைந்து நாம் எல்லாம் உறவுகள் என்ற ஒரு உன்னதமான எண்ணத்தை நமக்குள்ளே உருவாக்கி தரக்கூடிய ஒரு நல்ல விழாவாக இந்த விழா அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு 11வது ஆண்டாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருப்பது ஒரு மிகச்சிறப்பான தருணம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் இங்கிருந்து இலங்கைக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலே வந்து நாம் வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். நமக்கென்று இந்த ஊரிலே மிகப்பெரிய நிலங்களோ சொத்துக்களோ சுகங்களோ எதுவுமே கிடையாது. நாம் புதிதாக ஒரு வாழ்க்கை இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக
அதற்கு முன்பு ஒரு வழக்கறிஞராக நான் எப்படி வந்தேன் என்று சொன்னால், அதற்கு காரணம் நான் பெற்ற கல்விதான். உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல முடியும் என்று சொன்னால், சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் அனைவரும் கல்வியை பெற வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான் நான் சொல்ல முடியும், சொல்ல வேண்டும். காரணம், ஒரு சாதாரண ஏழை எளிய தோட்ட தொழிலாளின் பிள்ளையாக பிறந்த நான் அன்றாடம் தேயிலை தோட்டத்திலே சென்று தேயிலைகளை பறித்து அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்திலே வாழ்ந்த நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமையோடு பெருமிதத்தோடு நின்று கொண்டிருக்கின்ற சொன்னால், அதற்கு எனக்கான அந்த வாய்ப்பினை களத்தில் ஏற்படுத்தி கொடுத்தது அந்த கல்வி. இன்றைக்கு நான் ஏழ்மையை கடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்ற சொன்னால், அதற்கான வாய்ப்பினையும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது கல்வி. எனவேதான் எந்த விதமான அடித்தளமும் இல்லாமல், அடிப்படையும் இல்லாமல், பொருளாதார பின்புலம் இல்லாமல் நாம் அனைவரும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இருக்கின்ற ஒரே காரணி கல்வி. அந்த காரணியை பிடித்துக்கொண்டு, அந்த கல்வியை பிடித்துக்கொண்டு எழுந்து நீங்கள் வந்தால் நிச்சயமாக நாளைக்கு நாமும் உயர்ந்த இடத்திலே வரலாம் என்ற ஒரு நல்ல செய்தி இந்த தருணத்திலே சொல்லி, கடந்த 1972 நான் இலங்கையிலே பிறந்தேன். ஏறக்குறைய 2023 ஏறக்குறைய 45 ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன். 45 ஆண்டுகள் கடந்து ஒரு தொழிலாளியின் மகனாக பிறந்த நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, தாயகம் திரும்பிய தமிழர்களிலேயே முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இலங்கை அரசால் அழைக்கப்பட்டு நாம் 200 என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நான் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பினை, அந்த அரசாங்கத்துடைய ஒரு விருந்தினராக செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை என்னுடைய இந்த நிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அங்கு சென்று நம்முடைய மக்களெல்லாம் சந்திக்கின்ற பொழுது பொருளாதாரத்தில் இன்னும் அவர்கள் மிகவும் மந்தமான ஒரு மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற போது நான் அங்கு சென்று இந்த மக்களுக்கு சொன்ன ஒரு விஷயமும், நம்மை இந்த வாழ்க்கையில உயர்த்தி மேலே கொண்டு வரக்கு வேறு எந்த விதமான ஆதரவும் உனக்கு கிடையாது, கல்வியை தவிர. எனவே நம் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று அங்கும் சொன்னேன், இங்கும் சொல்கின்றேன், இனி சொல்லிக்கொண்டே இருப்பேன். எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இந்த மேடைக்கு முன்பாக நிறைய இளம் சிறார்கள், குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள், பெற்றோர்களும் அமர்ந்திருக்கின்றீர்கள். எனவே எப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான சூழல் நமக்கு வந்தாலும் இன்றைக்கு பல்வேறு விடயங்களை கடந்து இன்றைக்கு இந்த நிலையிலே நாம் வந்திருக்கின்றோம். எப்படிப்பட்ட ஏழ்மை நிலை வந்தாலும் நம் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க மட்டும் நீங்கள் மறக்காதீர்கள். எந்த ஏழ்மை நிலை வந்தாலும் அதை மட்டும் கொடுங்கள். அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லி, இன்றைக்கு இந்த சிறப்பான விழாவிலே உங்களுடைய உறவினராக, நண்பராக, அண்ணனாக, தம்பியாக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய கூடலூர் தொகுதி மக்களுக்கும், நான் சார்ந்த இயக்கத்திற்கும், என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே இந்த விழாவை மிகச் சிறப்பாக ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் அர்ப்பணிப்பு உணர்வோடு அற்புதமாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள், இங்கே பல்வேறு போட்டிகளிலே சிறப்பான போட்டிகளை கலந்து கொண்டு வெற்றி பெறுவதற்காக காத்திருக்கக்கூடிய அன்பு சிறார்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தமைக்காக நன்றிதனையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.